மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருகி வரும் மக்கள் தொகை கணக்கில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியையும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியையும் தரம் உயர்த்தி நகராட்சியாக மாற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு, பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக குடிநீர் பிரச்சனை அதிகமாக வரும் நிலையில் இருக்கின்றது. அதனை கணக்கில் கொண்டு அருகில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வசதியை செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு தகுந்த வருவாய் இருக்குமானால் அந்த பணியை செய்யலாம். ரெண்டாவது, அருகில் இருக்கிற ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைத்து அதை நகராட்சியாக தரம் உயர்த்துவது என்பது அந்த குழுவின் பரிசீலனை இருக்கிறது. பெரும்பகுதியான இடங்களில் 100 நாள் வேலை திட்டம் நகராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் வந்துவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் நின்றுவிடும் என்ற அடிப்படையில் மக்கள் அது எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து பரிசீலித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப அவசியம் தேவையான இடங்களிலே செய்யலாம் என்று அதை பரிசீலனையில் இருக்கிறது. எனவே அந்த பேரூராட்சி எல்லைக்குள்ளாக நகராட்சியாக தரம் உயர்த்துவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாண்பு உறுப்பினர்களோடு நேராக பேசி அதை பற்றி பரிசீலிக்கலாம். மேலும் மீஞ்சூர் பகுதியில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் குடிநீர் திட்டம் என்பது ஏற்கனவே இருந்த கடல்நீரை குடிநீராகும் திட்டம். மீஞ்சூரில் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து விட்ட காரணத்தால் அதனுடைய ஒப்பந்தக்காரர் சரியாக நிறைவேற்றாமல் 100 MLD தரக்கூடிய இடத்தில் 20 MLD 30 MLD கொடுத்து அவரும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவரை இப்போ தவிர்த்து விட்டு நேரடியாக அரசாங்கமே எடுத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது ட்ரையலில் இருக்கிறது. விரைவிலே அது பணி முடிகிற போது அந்த பகுதியிலே மீண்டும் அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.